ஹாய் கைஸ், நான் பார்க்க போகிற அண்ணனோட பேர் டோக்கியோ கோல் சீசன் 1 எபிசோட் 10. போன எபிசோடெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் கதை புரியும். அதை பிளேலிஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போய் பார்க்கலாம். அங்கேயும் ஒவ்வொரு பாட்டாக போட்டிருக்கேன். இனிமேல் 3 பாட் தான், அதை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். பை த வே, வெல்கம் டு ஆல் அண்ட் மீ தமிழ் வாய்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் 11th வார்டில் இருக்கிற பிரான்ச்சில் கொஞ்சம் கோல்ஸ் பூந்து அங்கே உள்ள எல்லா சிசிடிவி மெம்பர்ஸையும் கொண்டுட்டுருக்கு. கடைசியில் ஒருத்தன் தப்பிச்சு அந்த ஹெட் ஆஃபீஸுக்கு கால் பண்ணிடுறான். அப்போது அங்கே ஹெட்டு தான் எடுக்கிறாரு. அங்கே என்ன நிலவரம்னு கேட்க அவனை கொண்டு தள்ளிட்டு அங்கே மறுபடியும் ஆப்போசிட்லேருந்து கோல் தான் பேசுது. அப்போ இவன் கேட்குறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போன்னு. அங்கே உள்ள ஒரு ரெட் கலர் மாஸ்க் போட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் வெளியில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட, அது யாருன்னு புரியல, ஏதோ ஒரு அம்மி போல ஒரு காஸ்டியூம் போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட போகலாமா கேட்குறான். அவங்களும் சரி கிளம்பிடலான்னு சொல்லி அங்கே கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடில் நம்ம காஃபி ஷாப்போட ஓனர் தான் காமிக்கிறாங்க. அவங்க 11th வார்டுக்கு வந்திருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா அங்கே நிறைய ஹியூமன்ஸை கோல்ஸ் வெறித்தனமாக போட்டு கொண்டு இருக்கு. அதை டிரைவர் அவங்களும் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் ஒன்னே கிங்காக தான் இருக்கும். ஆனால் இப்போ அவங்க தாழ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்புக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடில் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கதவு எது திறக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா போன எபிசோட ஒருத்தனை தாடி மிஷின்னு சொல்லியிருப்போம், அவன் தான் இங்கே வந்திருக்கான். அதுவும் நம்ம ஹீரோவோட பழைய க்ரஷை பற்றி கேட்க அந்த உடனே இந்த காஃபி ஷாப்போட ஓனர் அந்த தாத்தா எங்கேன்னு கேட்குறான் நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோயின் அதுக்கு ரிப்ளை பண்ணுறா, நீ இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டோம், நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு டீயோட தான் பேசுவோம்னு சொல்லி அவனுக்கு ஒரு டீயும் போட்டு கொடுத்து சால்ட்டாக பேச இருந்துடுறாங்க. அப்புறம் பொறுமையாக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட க்ரஷை பற்றி கேட்டு அவள் கொஞ்சம் மாதம் முன்னாடியே 11th வார்டில் தப்பிச்சிட்டா. அவளுக்கு காஃபி ஷாப் தான் பிடிக்கும், அவள் 20th வார்டில் இருக்கா கேள்விப்பட்டோம், அதனால தான் இங்கே வந்திருக்கோன்னு சொல்கிறான். அப்போ அவன் விசித்திரமாக ஏதோ சென்ஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ மேலே அந்த பொண்ணோட ஸ்மெல் வருதுன்னு. அப்புறம் நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி கேட்க தொடங்கிடுறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் அவளும் நானும் ஒன்றா தான் இருக்கும்னு சொல்கிறான். அதை அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு அடுப்பில் இன்னும் கத்துறான். அப்போ நம்ம ஹீரோவை அடிக்க வரான். அப்புறம் நம்ம லைட்டாக ஹீரோ குனிஞ்சிட்டு லைட்டாக மேலே எழுவுறா. அவன் நாடில் அடிச்சு அங்கேயே மயங்கி தாழ வந்துடுறான். அப்புறம் அவன் எழுதுனதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம ஹீரோ தண்ணி கொடுத்து இனி நம்ம பேசுவோம்னு சொல்லி பேசி வரான். நம்ம ஹீரோக்கு இதில் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் நடந்துக்கிட்டதுக்கு சாரி கேட்குறான் நம்ம ஹீரோ கிட்ட ஒன்று சொல்கிறான், நீ மட்டும் மறுபடியும் அவளை பார்த்தேன்னா அவளை தயவு செஞ்சு நிற்காம எங்கேயாச்சும் தூரம் மட்டும் ஓட சொல்லின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்குறான். 11th வார்டில் கொஞ்சம் பேட்ஸ் சிம்பிள் போட்ட கொஞ்சம் டீம் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்களால ரொம்ப பிரச்சனைகளுக்கு நாங்கள் கூட உயிருக்கு தப்பிச்சு அங்கே இப்போ ஓடி வந்துட்டு தான் இருக்கோம்னு சொல்கிறான். அப்போ காஃபி ஷாப்போட ரூஃபில் யாரும் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் மேலேண்டு குதிச்சு அப்படியே காஃபி ஷாப் கண்ணாடி உடைச்சு உள்ள பேசிட்டு இருந்தவனோட குறுக்கிலே ஒரு மிதி கொடுத்துட்றான். பார்த்தா அது நம்ம ஹீரோனோட தம்பி தான். அது அக்கா தம்பி வேற பார்த்து நல்லபடியாக பேசுவாங்கன்னு பார்த்தா மாறி திட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நல்லா என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்குறான். அப்போ அவன் தம்பி சொல்கிறான், இந்த உலகத்தை நிறைய தெரிஞ்சுக்க போயிருந்தேன், இப்போ நான் உன்னை விட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அக்கா கிட்ட வம்பிக்க பார்க்குறான். மறுபடியும் காஃபி ஷாப்போட கதை திறக்குது. ஒரு அலையா விருந்தாளி உள்ள வாரான். அவனை பார்த்து உள்ள இருக்க எல்லாரும் கடுப்பாகணும். அப்புறம் நம்ம அசிஸ்டண்ட்டையும் நம்ம லாலிபாப் தலையெல்லாம் காமிக்கிறாங்க. அவங்கள ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க போன எபிசோடில். அதில் வந்திருக்காங்க. போய் பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய தலைகளாக உட்காந்துருக்கு. அங்கே அந்த ஹெட்டு உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அப்புறம் மைக்கிட்ட போய் ஒரு பேட் டீமோட டீம் 11th வார்டில் இறங்கியிருக்கு. அது 11th வார்டையே ஃபுல்லாக சிசிஜி கிட்ட பிடிக்கிடுச்சு. இப்போ சிசிஜி அங்கே 0 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறான். அப்போ இன்னொரு சைடில் அந்த தையல் போட்ட ஒரு பையனை முன்னாடி காமிச்சிருக்கணும். அந்த ஹீரோ கிட்ட வர பிக் பாக்கெட் வச்சிருப்பானே அவன் தான். அவன் என்ன எங்கேயோ வேலையை கூப்பிட்டுனாங்கன்னு சொல்லி எங்கேயோ ஃபாஸ்ட்டாக அவசரமாக ஓடுறான். இன்னொரு சைடில் நம்ம ஹெட் கமாண்டர் பேசிகிட்டு இருக்காரு. நாம தான் நீ அவங்கள தடுத்தாகணும். லாலிபாப் கேட்குறான் அவங்க என்ன மோட்டிவில் பண்ணுறாங்கன்னு. அது தெரிஞ்ச ஏரியா அவங்கள கூட போகிறேன்னு அவனு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹெட் கமாண்டர் உணர்ச்சி பொங்க அங்கே வீரபுராணம் பேசிட்டு இருக்காரு. அப்போ கதவு திடீர்னு யாரோ தோணுது. அவனுக்கு சுவிச் ஆஃப் பண்ணுறக்குள்ள வராங்க. பார்த்தா அந்த குட்டி பையன் தான். அப்புறம் லேட்டாக வந்தது மாதிரி இல்லாமல் லேட்டாக வந்திருக்கு மணிக்கு அவனுக்கு காலி பண்ணிட்டு இருக்கான். நீ ஸ்பீச்சை கெடுத்து போட்டின்னு நம்ம ஹெட் கமாண்டர் பார்த்துட்டு இருக்கு. அச்சவனை லாலிபாப் லேட்டே வச்சிடறான். இதோட மீட்டிங் முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் அங்கே கிளம்ப சொல்லிடுறாரு. அப்புறம் அந்த குட்டி பையன் கிட்ட போய் வாய்ஸ் பொண்ணு மாதிரி இருக்குது, ஆனால் அவனுக்கு செஸ்ட் ஒன்றும் இல்லை, நீ பையனை அவன்கிட்டே டவுட்டாக கேட்குறான். அப்போ நம்ம லாலிபாப் தலையே அவன் இப்போ தான் வந்திருக்கான், ரொம்ப டயர்டாக இருப்பான், ஃப்ரீயாக எடுக்குன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் கூட தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். என்ன இவர் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறாரு, சின்ன 3rd டிவிஷன் உள்ள பசங்களை கூட கொண்டு வராருன்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் அவன் சொல்கிறது ஒன்று கேட்காம நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ சொன்னதை பற்றி அதே நினைவு இன்னொன்று நடந்திருக்கு அவனுக்கு. அவன் சின்ன வயசில் வீட்டுக்கு ஓடி போய் பார்க்கும்போது அவன் அப்பா அம்மாவே கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா ஒரு போகலாம். அதுக்கப்புறம் அவன் எழுப்பிடுறாரு. அவர் தட்டி உன்னோட காகுனா உடஞ்சிடுச்சுல, அதனால உன்னோட மேலே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, அவரோட காகுனா வேணா எடுத்து வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. அவன் யாருக்கிட்டையோ சாரி கேட்குற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் எனக்கு புதிய காகுனி கிடைக்க போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கான். அது காமிக்கிறாங்க. இன்னொரு சைடில் நம்ம காஃபி ஷாப் தான் காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த மாஸ்க் போட்டுருக்கோம் உள்ள வந்திருக்கான். அவன் கூட ஒருத்தர் லிப்ஸ்டிக் போட்டுருக்கான். இவன் லிப்ஸ்டிக் போட்ட வேணா சொல்லிப்போம். அப்புறம் இவங்க எல்லாரையும் பார்த்து உள்ள இருக்கு யாருக்குமே சந்தோஷம் இல்லை. நம்ம ஹீரோனோட தம்பிக்கு வர உள்ளே வந்தவன் ஃபஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட தான் போகிறான். போய் இந்த சென்ஸ் எனக்கு ரொம்பவே தெரிஞ்சது போல இருக்குது, நம்ம தேடி வந்தது மாதிரி இருக்குன்னு பக்கத்தில் என்ன கேட்க ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் கூட ஃபைட்டுக்கு போகிறா. நம்ம ஹீரோனை வந்து தொடக்கூட முடியலை. நம்ம ஹீரோனை அடித்து துரத்திட்டு நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி தரையை வச்சு அடிச்சிடறான். அவனுக்கு ஹீரோ கூட என்ன பகையனே தெரியல. நம்ம ஹீரோவை புரட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ கத்திட்டு அவனோட ஒரு கண்ணை மட்டும் கோலாக மாற்றிட்டான். அவனுக்கு கொஞ்சம் பவர் கிடைச்ச மாதிரி தெரியுது. அப்படியே எழுமி நிற்கிறான் காலத்துக்கிட்டு. எல்லாரும் அங்கே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க.
அடுத்த செகண்ட்லேயே அந்த மாஸ்க் போட்டவன் நம்ம ஹீரோவை குத்திடுறான். நம்ம ஹீரோவை காப்பாற்ற போகும்போது அந்த தம்பி பைய வந்து அதை தடுத்துடுறான். ஏன்னா இவ போனால் இவளே செத்துருவா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு அவனுக்கே தெரியும். அவன் அதை காட்டிக்காமல் அவன் அப்பா பற்றி பேசி நம்ம ஹீரோனை கடுப்பாற்றி அவன் நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட பார்க்குறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கடுப்பேற்றி வந்துடுறா. நம்ம ஹீரோயினை அசால்ட்டாக அடிச்சுட்டு தள்ளி விட்டுடுறான். நம்ம ஹீரோவை அந்த மாசை போட்டவன் பாபட்சமே பார்க்காம வெளுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்கான். கண்ணாடி நம்ம ஹீரோ மூஞ்சியெல்லாம் குத்திட்டு இருந்தாலும் விடலை. அவனை தவையில் போட்டு நாங்கள் மூஞ்சி மிதிச்சு சொத்தம் எல்லாம் வர வச்சிருக்கான். அன்றைக்கி எல்லாரும் நம்ம ஹீரோனை வச்சு பாவப்படுறாங்க. அதில் நம்ம ஹீரோனோட தம்பி ஒருத்தன், அவனுக்கு இது சுத்தமாக பிடிக்கல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மீசை தாடி நாம இவனை தூக்கிட்டு போயிடுவோம். அப்போ தான் நமக்கு அவளை பற்றி தெரிய வரும்னு சொல்கிறான். ஏன்னா இல்லை நான் விட்ட இவனையே கொண்டுருவான்னு பக்கத்தில் இருக்க தடுக்க போக அவன் வயிற்றுல ஒரு ஓட்டையை போட்டுறான். அப்புறம் தான் அவன் கான்சியஸுக்கே வரான். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தாத்தாவும் டிரைவருங்களும் அங்கே வந்து பார்க்குறாரு. உள்ளே பார்த்து அவர் ரணகலமே நடந்திருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் அவங்க நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அவரே கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் அவன் டிரைவரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்க்கு எல்லாரையுமே வர சொல்லுன்னு சொல்கிறாரு. அப்புறம் யாரும் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த கோல்ஸை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க போல். அவங்க ரூம் ஃபுல்லாக ஒரே பேப்பர்ஸும் புக்குமா இருக்குது. பார்த்தா அது நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அது நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அப்போ மீட்டிங்க்கு அந்த கடையில் இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ நான் தாத்தா அவங்க லேட்டாக வராது. வந்து இனி கொஞ்சம் பேர் வராங்க, அவங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணிப்பாங்க, நம்ம மீட்டிங் போய் ஆரம்பிச்சிருவான்னு சொல்கிறாரு. நம்ம காஃபி ஷாப்பில் கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ண மாட்டோம், க்ளோஸில் தான் இருக்க போகுது. அப்புறம் நீங்கள் உயிரோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஹீரோ மறந்துடுங்க, அப்போ தான் உங்களை உயிரோடு இருக்க முடியும்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் சண்டைக்கு போகிறாங்க. நம்ம தாத்தா கிட்ட எப்படி இப்படி சொல்லலாம், அவனை நம்ம கூட இருக்கிறவன் தானே அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த செகண்ட் இயர் சீனியர் பையனும் நாங்கள் 2 பேரும் போகிறோம், நீங்கள் வேணால் வாங்க வராமல் போங்கன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த குட்டி பொண்ணு நானும் வாங்க ஹீரோ காப்பாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோனோட கையை பிடிக்கிறா. அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, நான் உங்களை உயிரோட இருக்கணும்னா மட்டும்தான் நீ கூட வராதிங்கன்னு சொன்னேன், மற்றபடி நானே பேக்கப் பிளான் வச்சிருக்கேன்னு தான் சொல்கிறாரு. எல்லாரும் அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ உள்ள வாழ் ஒருத்தர் கூப்பிட்றாங்க. பார்த்தா அது ஸ்டார்டிங்ஸில் நம்ம ஹீரோவை பாடப்படுத்தின அந்த கோட்டு போட்டவன் தான் அது. இதோட டோக்கியோ கோல் சீசன் 1 எபிசோட் 10 முடிஞ்சது. இன்னும் வெறும் 2 எபிசோட் தான். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோஸையும் பார்த்துடலாம். பை த வே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.